நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கைய அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் அவங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்திருக்கேன், நீங்க ஆனா குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுத்தி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்க லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு. சரியா சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பத்தி பேசினாலே லோகேஷ் பதட்டமா வராது. இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்படின்னு நான் பண்ணா நல்லா இருக்காது, ஆனா நீங்க பண்ணும்போது நல்லா இருந்தது. நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்டேன் போற அந்த ப்ரொமோஷன் இன்னொரு படத்தோட பேடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னை இங்கே இன்வைட் பண்ண லோகேஷ் கனகராஜ், ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன், எனக்கு முன்னாடி நீங்க பேசினதுனால பார்க்கறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மர்ல பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டு வந்த மாதிரி கியூட்டா இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ 10 வருது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்படின்னு நான் பண்ணா நல்லா இருக்காது, ஆனா நீங்க பண்ணும்போது நல்லா இருந்தது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவாரு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்ட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, தேங்க்யூ. அண்ட் இங்க மெயினா நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ லோகேஷ் கனகராஜா ஆனதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியில இருந்தே எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்பவுமே இருந்திருக்காரு. நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடிச்சாரு. என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன் வந்தார், கமெண்ட்ரிக்கு வானேன் வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். Not only for me, for everyone, for all his friends. He's always been that person. இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தாரு, கதை எனக்கு தெரியாது, நான் ½ ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரௌட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பத்தி பேசினாலே லோகேஷ் பதட்டமா வராது, ஐயோ நல்லா தானே போயிட்டு இருக்கு, இவன் இப்படி பேசுறானு. பட் ஆனா ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுறதோ இல்ல ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்களை டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கத்துக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷ் ஆயிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்றோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைன்னா அந்த நேரத்துல இருந்த மனநிலையிலயோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனா தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ தி பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸ்ல, நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமா கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பாரு. அவர் சுத்தி மென்மேகம் மென்மேகோ, ஆனா அவர் வண்டி அப்படியே கியூட்டா அப்படியே அந்த இடத்துலயே இருப்பாரு. ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபிலிம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்க வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்க என் படத்துல இருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோல இதே மாதிரி ரெட்ரோலாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்துல தான் கிடைச்சது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்துல நீ தான் 1 போடவே மாட்டே, ஏய் அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி அடித்தும் கேட்பார்கள் மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடியே சொல்றேன், இந்த 1 நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ we will continue the legacy. and all the best கார்த்திக் for supporting. நீங்க எப்படி அவர் வந்து டைரக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்க வந்து விதுக்காக பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்க 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பா லோகேஷ் கனகராஜ், உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்க ஃப்ரெண்டு, நான் சொன்னா நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிருங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப் எல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பாரு அவரு. அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு, நீங்க எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனா ஷேவ் பண்ணிருங்க. நல்ல கலையா இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்ப லோகேஷ் மூஞ்சியே 2 வருஷமா நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுத்தி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்க லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு. ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு, அது எனக்கு தெரியும், அதனால சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
ஏன்னா அவரே சொன்னா நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்றதுக்காக போனேன். அவரு சென்னையில ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடக்காக கோயம்புத்தூர் போனாரு. ஏர்போர்ட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். கட்டி பிடிச்சு பாசமா நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் ஃபிளைட்டுக்குள்ள ஏற போக பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபிளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனாரு, அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்க ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8 இந்த படம் வந்து தியேட்டர்ல போய் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே நீங்களும் குழந்தையா இருக்கீங்க. உங்களை பத்தி பேசலாம் கரெக்டா இருக்காது. நீங்க எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்க வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்க தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமால கிட்டத்தட்ட எஸ்.வி. சேகர் ஹீரோவா நடிக்கும் போதுல இருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவா நடிக்கிற வரைக்கும் நீங்க இருக்கீங்க. என்ன செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்க சொல்ற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கி இருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்க கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்க ஆனா குழந்தையாவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்துல உங்களுக்கு நல்ல ரோல் இருக்கும்னு நம்புறேன். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பிளஸ் த என்டையர் டீம்.